அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதமும் இசப்பா நாங்கள் வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட அதிகாரங்களும் உங்கள் பார்வைக்கு பிரதியாக இருக்கும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல தேவரீர் எங்களை மறைத்து எங்களிடையிலிருந்து உங்கள் வார்த்தையை மக்களுக்கு தெரிய பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பெருங்கான செய்த இயேசுவின் ஜெபக்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16:5. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். God is my portion. God is my portion. எஸ், நம்மளுடைய போர்ஷன் அவர். எந்த போர்ஷன் காடுக்கு விட்டுருக்கோம்? நம்ம இருதயத்தில் காடுக்கு நம்ம இருதயத்தில் எந்த போர்ஷன் விட்டுருக்கோம்? அப் ஃப்ளோரா, டவுன் ஃப்ளோரா, மிடில் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா, இல்லைன்னா சைடில் ஒரு சின்ன இடத்த மட்டும்தான் அவர் கொடுத்துருக்கீங்களா? நம்ம காடுக்கு என்ன ஒரு இடத்த கொடுத்துருக்கோன்றத இன்னைக்கு ஆராய்ந்து நம்ம கடந்து போகலாம். காடுடைய இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இருதயத்தில் காடுக்கு எந்த இடத்த கொடுத்துருக்கோமோ அவருடைய இருதயத்தில் நாம் அந்த இடத்துல தான் இருக்கோம். கரெக்டா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 10:16. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். யார் இஸ்ரவேலுங்க? நீங்களும் நாங்களும் தான். இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் தேவனுக்கு பிரியமான சொந்த கோத்திரம், அவருடைய சுதந்திரமான கோத்திரம். ஆமென், ஆமென். நம்ம தேவனுக்கு ஒரு சுதந்திரமான கோத்திரமா அமைய வேண்டும் என்றால் நம்ம என்னென்னலாம் செய்யணும், அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆவியின் கனிகள் 9. அதே போல தேவனுக்கு பிரியமாய் ஒரு சுதந்திரமான கோத்திரமாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் தேவனோடு 9 காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த 9 காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களோட தியானிக்க நான் விருப்பப்படுகிறேன். முதலாவது நான் எடுத்து வந்திருக்கிறது கற்பனை. 1 நாளாகமம் 28:8. இப்பொழுதும் நீங்கள் என்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது யார் சொன்னது? தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்கிறார். கரெக்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவும் அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளவும் தேவன் கற்பிக்கிறார். நம்ம அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படியாக நமக்கு சுதந்திரமாய் வருகிற நம்முடைய பின் சந்ததியார் தேவனுக்கு சுதந்திரமான பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தேவன் சொல்கிறது என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கற்பனைகள்னா என்ன? 10 கட்டளைகள். 10 கட்டளைகளையும் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனை சேவிக்கத்தக்கதாக சேவித்து அவருக்கு பின் வருகிற நம்ம சந்ததிக்கும் அந்த வழிகளை காட்டி வைக்கணும். அதுதான் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக. உங்களுக்கு வர சந்ததிகளும் உங்கள் தேவனை சேவிக்கிறவங்க. அதுதான் அவங்க செய்கிற ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அவங்களுக்கு சொத்தை வைக்கிறீங்களோ, பொருளை வைக்கிறீங்களோ, பணத்தை வைக்கிறீங்களோ, நகைகளை வைக்கிறீங்களோ, இடத்த வாங்கி வைக்கிறீங்களோ, அது முக்கியமே இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்ம புகட்டணும் அவங்களுக்கு. சின்ன வயசில் இப்படி நட, இப்படி இரு, டிசிப்ளினாக இரு நம்ம சொல்லிக் கொடுக்கறது போல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணுன்றதையும் நம்ம என்ன பண்ணணும்? கற்பிக்கணும். அது பெற்றவர்களாகிய நமக்கு ரொம்ப 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 முக்கியமான காரியம். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாக எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். அதுதான் முக்கியம். யாத்திராகமம் 34:9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இது யார் சொன்னது? மோசே தேவனிடத்தில். ஆமாங்க,
நம்ம அக்கிரமம், நம்ம பாவம் எல்லாமே அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி தரவே இல்லை. அப்போ நாங்கள்லாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அப்போ எங்களெல்லாம் எப்படி தேவன் நம்மளோட சுதந்திரமாக நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஆனால் இப்போ சொல்கிறார், தேவன் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக மடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவரே சாபமானார். ஆகையால் நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நம்மளை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதாவது அவருடைய கிருபை எனக்கு கிடைத்ததானால் என்று சொல்கிறார். உங்களுடைய கண்களில் எங்கள் கிருபை கிடைக்கட்டும்பா என்று அவரை வேண்டிக்கொள்ளும். உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும். லேவியனை கைவிடீர், அக்கிரமம் பாவம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும். ஸோ இதோட டாபிக் என்னன்னா, அக்கிரமமும் பாவமும் மன்னிக்கப்பட்ட விசுவாசி, மன்னிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தார், மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் அக்கிரமமும் பாவமும் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டது. இனிமேல் பாவம் செய்யாது. எப்படி அந்த ஏசப்பா அந்த ஸ்ரீக்கு, ஒரு வேசிதனம் பண்ண அந்த ஸ்ரீக்கு ஏசப்பா எப்படி சொன்னாரோ, அதே போல இன்று இஸ்ரவேல் ஜனத்தாராகிய, கோத்திரங்களாகிய, புத்திரர்களாகிய, புத்திர சுகாரத்துக்கு பாத்திரவான்களாகிய நமக்கும் இதே வார்த்தை சொல்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அம்மே, உம்முடைய கண்களில் எங்கள் கிருபை கிடைக்கட்டும்பா. எங்கள் நடுவுல நீங்க இன்றைக்கு எழுந்தருளுங்க. எங்கள் காரியங்கள் எது தடைப்பட்டு இருக்கிறதோ, எது நடக்கவே இல்லைன்னா நடக்க முடியாத காரியங்கள் என்று நாங்கள் எதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் எழுந்தருள வேண்டும். அதெல்லாம் உயிர் பெற வேண்டும். அதெல்லாம் திரும்பவும் கட்டப்பட வேண்டும். தேவனோட சமூகத்துல இது எல்லாமே நடக்குங்க. எப்போ நடக்கும்? நம்ம அவருக்கு சுதந்திரமான பாத்திரமான பங்கா இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நேரிடும். அடுத்த குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்க போனா, லேவியனை கைவிடி. அதுக்கு ஆதாரமாக ஆகமம் 14:27, லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடியாக. ஆமென். லேவியர், அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை தேவரீர் கைவிடீராக. ஆமென். ஏனென்றால் நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்தை பங்கிடுவதற்கு நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படியா 12 கோத்திரங்களாய் பங்கிட்டார்கள். ஆனால் லேவியனுக்கோ பங்கில்லை. தேவரீரே பங்கும் பாத்திரமுமா இருந்தார். ஆமே, எந்த பிரச்சனை ஆனாலும் ஒரு ஆசாரிய கோத்திரம், ஒரு லேவியன், ஒரு ஊழியம் செய்கிற குடும்பம், தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஒரு குடும்பம், பணிவிடை செய்கிற ஒரு நபர், பணிவிடை செய்கிற விசுவாசிகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், எந்த ஒரு பிள்ளைகளா இருக்கணும். ஆனா உலகம் கைவிடும். நான் சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், உலகம் கைவிடும். ஆனா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா வேதம் போய் சொல்லாது. லேவியனுக்கு உம்மோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடீராக. ஒரு அதிகாரத்தில் இருக்கும், லேவியனுக்கு கர்த்தரே பங்கு. ஆமென். எதுக்குங்க பங்கு? இந்த பூமியில நம்ம எதையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. நம்ம என்னத்தை கொண்டு போவோம்? நம்ம செய்யற நன்மையும் தீமையும் மாத்திரம் கொண்டு போவோம். அதோட ஒன்று கொண்டு போவோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் நம்ம மேல வச்சு இரக்கம், கிருபை, தயவு, இதையும் நம்ம கொண்டு போவோம். ஸோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. எல்லா பிரயாசத்தையும் விருதாவாக்குகிறவர் கர்த்தர். அது ஒருபோதும் வீணா போகாது. அடுத்த குடும்பம் தேவ சமூகத்தில். உபாகமம் 12:12, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலையாட்களும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. தேவனுடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறது குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்துல நீ மட்டும் ஆலயத்துக்கு வருவது தேவனுக்கு சித்தமல்ல. நீயும் உன் குடும்பமும் உன் குமாரத்திகளும் உன்னுடைய குமாரர்களும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய வேலைக்காரர்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கோவர்க்கர்ஸ், கொலீக்ஸ், இவங்க எல்லாருமே தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதுதான் தேவனுக்கு சித்தமானது, தேவனுக்கு பிரியமான காரியம் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லேவியரோடு உடன் சந்தோஷப்படுவது தேவனுக்கு பிரியமான காரியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, சகோதரருக்கு உதவி செய்யுங்கள். யோசுவா 1:15, கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி
அவர்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசை நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்தரித்து கொண்டிருப்பீர்களாக. எதனா ஒரு கஷ்டமான நேரம் வரும்போதோ நம்ம என்ன பண்றோம், யார் எப்படி போனா நம்ம போய் நம்ம இடத்துல உட்காந்துடணும்டா, நம்ம இடம் போயிடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி தானே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதமே நம்மளுக்கு கற்பிக்கிறது. உங்க சகோதரனா, உங்க ஃப்ரெண்ட்ஸா, உங்க ரிலேட்டிவ்ஸா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா யாருன்னா கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுற வரைக்கும் we need to stand for them, for by their side actually. அவங்களுக்கு நம்ம ஜபத்துல, நம்மளோட உபவாசத்துல, நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, என் பிள்ளைக்காக, என் கணவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஜபத்துல we need to support them. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு உறுதுணையா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்பிக்கிறது. உங்கள் சகோதரன் அந்த இடத்தை சுதந்தரிக்கும் மட்டும், அவன் பரலோகத்திற்கு சேர்க்கிற வரைக்கும் நீ அவனுங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு சொல்றோம் கேட்கல, நாளைக்கு சொல்றோம் அவங்க கேட்கல, ஆனா ஒரு நாள் உங்க ஜபம் அந்த மாத்தோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜபம் ஒரு மனுஷனை உயர்வில கொண்டு போகும், ஒரு மனுஷனை தாழ்வில கொண்டு போகும். ஸோ ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனை நீங்க மாற்றலான்னு வேதம் சொல்கிறது. எப்படி மாற்றலாம்? அவன் கூட நின்று அவனை சப்போர்ட் பண்ணுங்க, அவன் மாறுவான். அதுதான் உண்மை. நீ அவன் திருந்தலை, அவன் கூட இல்லை, அவன் தப்பு பண்றான், அவன் கூட இல்லை, தப்புக்கு துணை போட வேணாம், அவன் திருத்தத்துக்கு அவன் கூட வழி செய்யலாம். அதுதான் வேதம் சொல்கிறது. சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள். பரதேசி திக்கற்றவன் விதவை ஆதரியுங்கள். ஸோ பரதேசி திக்கற்றவன் விதவைகளை ஆதரியுங்கள். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உங்களுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பொழுதுதான் நீ ஆசீர்வாதமாகுவ. யாருக்கு கொடுக்க தான். ஒரு கிணறு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல இருந்து தண்ணி இறக்க தான் நம்மளுக்கு என்ன தண்ணி சுரக்கும். ஸோ அதே போலதான் ஒரு விதவை, ஒரு திக்கற்ற பிள்ளை, ஒரு பரதேசிய நம்ம ஆதரிக்கணும். மத்தேயுல தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, நான் தண்ணீர் இல்லாதப்போ எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வந்து ட்ரெஸ் இல்லை என்கிட்ட ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க, நான் ஆகாரம் இல்லை எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. அப்போ எல்லாரும் கேட்பாங்களா, நாங்கள் எப்போ அதை கொடுத்தோம் உங்களுக்கு? ஆனால் தேவன், யார் ஒருவனுக்கு இல்லாமல் இல்லை நீங்கள் அதை கொடுத்தீங்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க? எனக்கே செய்தீர்கள். ஸோ யாரோட இல்லாமையில் நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா அதை யாருக்கோ செய்யணுன்ற அர்த்தம் இல்லை, அதை தேவனுக்கு செய்றீங்க, தேவனுக்கு அதை உபயோகிக்கிறீங்க, தேவனுக்கு கொடுக்குறீங்க, அதுதான் அர்த்தம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் திக்கற்றவங்க இருக்காங்களா, விதவைங்க இருக்காங்களா, பரதேசிகளாக இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட கையில் என்ன இருக்கோ, உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு மிஞ்சி கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு கையில் என்ன இருக்கோ உங்களுக்கு மிஞ்சினதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்ல வருகிறேன். மனப்பூர்வமாக கொடுங்க. இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாமல் இருக்கிறபடியாக கொடுங்க. தேவனுக்கு கொடுக்கிறோம் என்ற மனப்பக்குவத்தை கொண்டு வந்து அதை தேவனுக்கு செலுத்துங்க. எதை செலுத்துகிறீங்களோ அதை பரிபூர்ணமாக செலுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, கானானியனை துரத்துங்கள். இது வந்து ரொம்ப என்னடா இது, கானானியனை துரத்துங்கள், யாரா கானானியன்? ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. கானானியனை துரத்துங்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பொந்தவர்களையும் எப்பிராயீம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாய் இருந்தால் ஸோ கானானியனை துரத்துங்கள். யோசுவா 17ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும் இதில் படிக்கலாம். இதில் என்ன சொல்கிறது என்றால், கானானியன் என்று சொன்னால் ஏத்தியன், எமோரியன், எபூசியர், ஸோ இதெல்லாம் இவர்கள் கானானியர்கள் கானானை சுதந்திரிக்க போகிற இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவர்களா எப்படி இருந்தாங்க? எதிர்ப்பாக இருந்தாங்க. கரெக்டா? அவங்களாம் எப்படி இருந்தாங்க? கானானை சுதந்திரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், கானானியர்கள் சொல்லுவாங்க. இந்த கானானியர்கள் யாருக்கு விரோதமாய் நின்றார்கள்? இஸ்ரவேல் ஜனம் தான் ஆக்சுவலாக அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் அவர்கள் எகிப்திலிருந்து 40 வருஷம் பிரயாணப்பட்டு மோசே, யோசுவா இவர்களால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தார்கள்.
இந்த கானான் தேசத்துக்கு வந்து சுதந்திரிக்க போகிற அந்த தருணத்தில் கானானியர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க வசித்து கொண்டாங்க. அதுதான் ஜெயின் தான் இருந்தாங்க. எல்லாரும் பெருசாக இருந்தாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். யோசுவாவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஏன் அவங்களை துரத்துறோம்? கானானியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டா? நமக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? துரத்தணும். புற ஸ்திரீகள், புற குடும்பத்தார், அவங்களுடைய செய்கைகளெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வித்தியாசத்திற்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு. விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்காது. கரெக்டா? நம்ம விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் அவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுங்கள். அவர்கள் எவ்வளவு பலத்தவர்களாக இருந்தாலும் அவரை துரத்தி விடுங்கள். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணணும்? யார் வந்து ரொம்ப பலமானா இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்குறோம். கரெக்டா? யார் நம்மளை விட ரிச்சா இருக்காங்களோ, யார் நம்மளை விட ஹையர் பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்கள தேடுறோம். ஆனால் கடவுளை பார்க்க மாட்டோம்ல, கடவுளை சேவிக்க மாட்டோம், கடவுளை தேட மாட்டோம், கடவுள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க மாட்டோம். கரெக்டா? கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவம், அதாவது ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். கரெக்டா? ஏன் கொடுக்க மாட்டோம்? ஆண்டவர் எங்கேயோ இருக்காரு, அவர் ஏன் நம்மளை பார்க்க போகிறான்ற ஒரு அலட்சியமா? இல்லை. கரெக்டா? அலட்சியம் தானே? இல்லைன்னு அலட்சியம் தான். கரெக்டா? அந்த அலட்சியத்தன்மை தான் நம்மளோட ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் தடையா இருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. மேல் அவர் மனுபுத்திரனை நோக்குகிறார் என்று வேறொரு இடத்துலையும் சொல்கிறது வேதத்துல. அவருடைய கண்ணு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. 24 மணி நேரமும் அவரு நம்மளை கண்ணோக்கினே இருக்காரு. நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, எதனா ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி பார்க்குதா, யார் பலத்திருக்காங்களோ அவங்கள நோக்கி பார்க்குதா. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய கண் யாரை பார்க்குது? நம்மளுடைய கண் யாரை நோக்குது? பலத்த ஜாதி ஆகிய கானானியரை நோக்குதா, இல்லைன்னா கர்த்தரை நோக்குதா? மகா பெரிய பலனா இருக்கிற நம்மளுடைய கர்த்தரை நோக்கி பார்க்குதா அப்படின்றத இன்றைக்கு அதை ஆராய்ந்தவர்களா நாம் கடந்து போவோம். மெய்த்தருளும். என்ன மெய்த்தருளும்? மீகா 7:14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். பூர்வ நாட்களில் மெய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீரையாத்திலும் மெய்வார்களாக. பூர்வ நாட்களில் அப்படின்னா முன்னாடியே தேவன் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? அவரு எப்படி மேய்த்திருக்கிறார்? பசுமையான புல்வெளியில அமர்ந்த தண்ணீர்கள் அண்ணில நம்மளை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீங்க என்ன வேணா வைங்கப்பா, அந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குன்றதுனால என்ன பண்றோம்? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போய்க்கிறோம். ஆனா நம்மளுடைய சிந்தை அந்த மாரி இருக்கணுமா? தேவன் எல்லாரையும் என்ன பண்ணிக்கிறார்? நம்முடைய சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிறார். அதே போலதான் நம்மளும் பார்க்கணும். நம்ம மட்டும் ஏன் அவரோட சொந்த பிள்ளையா, அவரோட மந்தையின் உம்முடைய ஜனமாகிய உமது கோலினால் மெய்த்தருளும். உமது கோலினால். தேவனுடைய கோல் நமக்கு ஒரு கோல் பத்தி நான் வாசித்தேன் ஒரு ஆர்டிக்கல். என்னதுன்னா, ஒரு கோல் வச்சு ஒரு மேக் பண்ண என்னென்னலாம் பண்ண முடியும். ஒரு கோல் வச்சு ஏன்னா ஒரு கிளை ரொம்ப தூரமா ஹைட்டா இருந்து அது ரொம்ப பசுமையா இருந்துச்சுன்னா அந்த பசுமையான கிளைய பிடிச்சி இழுத்து தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுக்கும்படியான அந்த கோல். அதே மாதிரி எதனா ஒரு மிருகம், சிங்கமோ புலியோ சிறுத்தையோ எதனா ஒன்று வந்துச்சுன்னா அந்த கோல் வச்சு அது என்ன பண்ணுவாரு? தட்டி தரும். அதை வந்து ஒரு ஃபைட், ஒரு வாரை அங்கே போட்டு தன்னோட மந்தையை மேய்க்கிற ஒரு கோல். இன்னொரு பர்பஸ் அந்த கோலில் வந்து எதனா பாம்பு எதனா ஒரு மிருகமோ வந்துச்சுன்னா அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவாரு? தட்டி விட்டு அசுத்தமோ எந்த ஒரு அசுத்தமான மிருகங்களோ அந்த நம்மளுடைய மந்தையை வந்து மந்தையை வந்து சாகடிக்காதவளுக்கு, அதாவது நம்மளோட ஆடுகளை சாகடிக்காதவாறு அதை வந்து பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஸோ நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த 3 விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலியாக படிக்கும்போது. அந்த கோல் நமக்கு பாதையை வகுக்கிறதா இருக்கு. மோசையோட கோல் அந்த செங்கடலை 2ஆய் பிரித்தது. அதே மாதிரி மோசையோட கோல் தண்ணீரை ரத்தமாக மாற்றினது. ஸோ ஒரு கோலை வைத்து 10 வாதைகளை மோசை நடத்தினார். அது ஒரு கோலை நம்ம பார்க்காம தேவனுடைய கற்பனையாய் நம்ம பார்க்கணும். தேவனுடைய கட்டளையாய் நம்ம பார்த்தோம்னால் அந்த கோல் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அந்த கோல் நம்ம வாழ்க்கையோடைய பெரிய திருப்பங்களை உண்டாகும். அந்த கோல் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கும். அந்த ஒரு கோல் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் அதை தவிர்க்கிற அளவுக்கு சக்திகளை உண்டு பண்ணிக்கிற கோல். நம்ம அசால்ட்டா பார்த்துருவோம் அது வந்து ஒரு கோல் அப்படின்ட்டு. ஆனா தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதுக்கு ஆதாரமாய் ஒரே ஒரு அதிகாரம் நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த அதிகாரம் நம்ம அடிக்கடி சண்டே கிளாஸ்ல
அப்படிலாம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த அதிகாரம், என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். இப்போ எதனா ஒரு ஆடு என்ன தள்ளி போகுதுன்னா அந்த கோலை காட்டி இப்படி 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 அந்த வழியா போ, அந்த வழியா. ஸோ ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது அந்த கோல். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் தீர்த்துகிற ஒரு வார்த்தை, ஒரு தேவனுடைய கற்பனை கோல். அடுத்ததாய் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் அப்படின்னா, பாடுபட வேண்டும். இயேசுவுக்காய் பாடுபட வேண்டும். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் எமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் இப்படியாகும். பாடுபட்டால் எப்படியாகும்? தேவனுடைய சுதந்திரமாய் நாம் இருப்போம். யோபு ஐயா சொல்வார், என்ன சொல்கிறார்? நன்மையை பெற்றனா கொஞ்சம் தீமையை அனுபவிக்கலாமோ அப்படின்னு கேட்பார். கொஞ்சம் தீமையை அனுபவிக்கலாமே, என்ன கொஞ்சம் தீமை? அவர் பட்டது கொஞ்சம் தீமையா? இல்லவே இல்லை. அவர் நிறைய கஷ்டத்தை அனுபவித்தார். ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்த மனுஷன். அவங்க மனைவியே சொல்லியிருப்பாங்க, மேல என்ன பண்ணுறது, நாற்றம் அடிக்கிறது, நீ என்ன பண்ணலாம், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏன் ஏன் அவர் பட்ட துன்பம், அது அவருடைய சோதனையின் காலத்தில் தேவனுக்காய் நீ படும் வேதனைகள் அது எப்படியாகும்? மகிமையில் நிறைவாயாகும். தேவனுக்காய் நீ படுகிற பிரயாசங்களும் பாடுகளும் அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அது மகிமையில் நிறைவாக்கப்படும். உன் வாழ்க்கை மகிமையாகும். தேவனுக்காய் நீ அவமானப்பட்டியா, தேவனுக்காய் நீ பாடுபட்டியா, தேவனுக்காய் நீ பிரயாசப்பட்டியா, அது எல்லாமே ஒரு தேவனுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் விருதாவாய் போகாது. அது எத்தனை தனியாக வரும், ரெட்டத்தனியாக உனக்கு வரும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் அப்படின்ற வேத வாக்கியங்கள் சொல்லுது. தேவனுக்காய் செய்கிற ஒரு விஷயம் அற்பமாய் அவர் சமூகத்தில் எண்ணப்படாது. ஸோ இது வரைக்கும் நம்ம 9 வார்த்தைகளை பார்த்தோம். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த பிற்காலத்துக்கு, உன்னுடைய குமாரனுக்கும் உன் குமாரத்திகளுக்கும் உன் சந்ததியாருக்கும் நீ அதை என்ன பண்ணணும், கொண்டு செல்லணும். அதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும், அக்கிரமமும் பாவமும் உங்களுக்கு மன்னிக்கப்படணும். அக்கிரமும் பாவங்களை என்ன பண்ண அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். 3வதாக லேவியனை கைவிடீர். நீ தேவனுக்காக ஊழியம் செய்கிற மனுஷனாய் இருந்தாலும், தேவனுக்காக பிரயாசப்பட்டு தேவனுக்காக எதையாகிலும் செய்கிறவனாய் நீ இருந்தால் தேவன் உன்னை அவருடைய சுதந்திரமாய் உன்னை ஏற்றுக்கொள்வார். 4வது குடும்பம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். உன்னோட குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். நீ மட்டும் ஆர்கனைக்கும், நீ மட்டும் அவரோட சமூகத்தில் இருந்தனா அதில் என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. உன் குடும்பத்தாரையும் இந்த பரலோகத்துக்கு நீ சேர்க்கணும். இதுதான் நமக்கு பிரயோஜனமான ஒரு விஷயம். நீ மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு உன் குடும்பம் நரகத்தில் இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷம் தருமா? தரவே தராதுல்ல. உன் குடும்பமும், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னுடைய அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே நான் இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் காணப்படும். அதாவது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள். யாருக்கு உதவி செய்யணும்? சகோதரனுக்கு, உன் அயலானுக்கு, உன்னுடைய சொந்த சகோதரனுக்கு நீ என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அவங்களுடைய துர்திருஷ்டமான நேரத்துலையும் அவங்களுடைய துன்பத்தில் நீ கைவிட்டுடக்கூடாது. நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவிகரமாக இருக்கணும், ஜபத்தில் தாங்கணும். பரதேசி திக்கற்றவன் விதவைகளை நீங்கள் என்ன பண்ணணும், ஆதரிக்கணும், அவர்களை கைவிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, கானானியனை துரத்துங்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கானான் உங்களோட வசிக்கிறவனாக இருக்கலாம். உங்களுக்கு விரோதமான செய்கைகளை நீங்கள் என்ன பண்ணணும், துரத்தணும். நெக்ஸ்ட்டு, மெய்த்தருளும் ஆடுகளை மேய்ப்பது போல நம்ம என்ன பண்ணணும், தேவன் தன்னோட கோலை வைத்து மேய்க்கணும். நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிற ஒரு ஆடாய் மாற வேண்டும். அவர் சொல்லுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நெக்ஸ்ட்டு, பாடுபட வேண்டும். இயேசுவோடு கூட நீ பாடுபடணும். பிரயாசப்பட்டால்தான் அந்த மகிமையான ஸ்தானத்திலே நீ அமரவாய். எது நாங்கள் மகிமையான ஸ்தானம்? அவருக்கு சொந்த குமாரனும் குமாரத்திகளுமாய் நீ இருப்பாய். தேவனுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறவனால் மாத்திரம்தான் அவருடைய சொந்த குமாரனும் குமாரத்திகளும். தேவன் ஒரு விஷயத்தில் சொல்வார், உன் தாயார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். யார் என்னோட தாயார்? எனக்காக சீசனில் சொல்வார், எனக்காக இருக்கிற இவர்கள் தான் என் தாயாரும் சகோதரரும் தகப்பன்மார்களும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தேவனுக்காக நம்ம இருக்கிறோம், தேவனுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனால் நம்மளே தான் நல்லது அவருடைய சொந்த பிள்ளைகள். சரி, கடைசியாக கேட்கப்பட்ட வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய சுதந்திரமுமாய் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாய் இருக்க வேண்டும் என்றால்
நாம் 9 வார்த்தைகளுக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். அந்த 9 வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும். கற்பனை, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற செய்கைகளை விட்டு, பாவங்களை விட்டு அகற்ற வேண்டும். அவருக்கு விரோதமாய் ஒரு செயலும் செய்யாமல் இருந்து அவருடைய 9 விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், கை கொண்டால் மாத்திரமே அவருக்கு சொந்த பிள்ளைகளுமாய், அவருக்கு சுதந்திரமுமாய், பாத்திரத்தின் பங்குமாய் நாம் காணப்படுவோம். அவரோடு நம்ம என்ன பண்ணுவோம், அவரோடு நம்ம ஆளுகிறவர்களாய் ஆளுவோம். இந்த தேசத்தை ஆளுகிறவர்களாய் இருக்கும். அவ்வாறு நாம் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு நம்மளை தாமே ஒப்பு கொடுப்போம்.